ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் 18,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் டீல்ஸ் காரணமாக தாறுமாறான ஆஃபர்ஸ் எல்லாமே மொபைல்ஸ் மேலே இருக்குது. ஸோ என்னென்ன மொபைல்ஸ்க்கு பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது, அதுவும் 18,000 ரேஞ்சில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ H50 Neo தான். இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது August 29, 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 அதில் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. பஞ்சோல் டிசைன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப், ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைமரி கேமராவை OIS-ஓட பேர் பண்ணியிருந்தாங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்மளால 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 15,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸர் தான், பட் இங்கே 20,000 ரூபாயில் கொடுத்துருந்தாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். 6.4 inches Full HD + POLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் LTPO பேனல் தான் இது. 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியிலேயும் இங்கே கை வச்சிருக்காங்க. ஏன்னா 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 15 வாட் வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம். மிலிட்ரி கிரேட் 810H என்ற ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 24,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 24,000 ரூபாய்க்கு Dimensity 7300 கொடுத்துருக்காங்களே. ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. Dimensity 7300 கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் மோட்டோ H50 Neo ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் H50 Neoவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.83 inches Full HD + curved AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1200 nits ஹை பிரைட்னஸ் மோடும் 6000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் இது மேக்ஸிமம் யூஸ்லெஸ் தான். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபின்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சோனியோட IMX896ன்றதால இன்னுமே நம்மளால எதிர்பார்க்க முடியும். 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7s Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்ல கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 8,30,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது. 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IP69 ரேட்டிங் இருக்கு. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 21,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் ப்ரைசிங் என்னன்னு டிஸ்பிளேல கொடுத்துறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எந்த விதத்துலையுமே இங்கே குறை வைக்கல Realme. பட் வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X7 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சுவல் டிசைன் அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3000 ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போக்கோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வரும்பொழுது Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15ஓட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Dimensity 7300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 10 5G பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6.8 lakhsன்றது வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரி 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க நண்பா. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர் OISஓட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K at 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா. இங்கே IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிசைன் ஆகட்டும், ப்ரொடெக்ஷன், Gorilla Glass Victus 2ஆக இருக்கட்டும், அண்டு கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் IP ரேட்டிங் வேறு இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இந்த Android 14ஓட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ X7 நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G86 பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches Full HD + OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அண்ட் 4500 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் Gorilla Glass 7i ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அட்லீஸ்ட் ஒரு 2 இயராவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 6720 mAh பேட்டரி, 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் IP6869 ரேட்டிங், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், மிலிட்ரி கிரேட் 810H அப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ரீசெண்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ G86 பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMR Phone 2 Pro தான். இந்த மொபைல் நமக்கு 6.77 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்யூ CMR. 4K வீடியோ 30 fps நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 7300க்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதான்.
15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு, 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6,62,000 பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. பட் ஹைபிரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். 8GB 128GB ரேட்டை 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சேம் ஆஃபோட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு. அண்ட் சிஎம் ஆஃப்னாலே நமக்கு கிளீனான யூஐன்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம் ஆஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.